ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க கிஷ்கிந்தாபுரி படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு ஹாரர் த்ரில்லர் படம் ஜானர்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு டூரிங் கம்பெனி மாதிரி வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு இடத்த செட் பண்ணிப்பாங்க. அங்க பேய்லாம் இருக்க மாதிரி அங்க இவங்க ஆட்களை சேர்த்துட்டு சும்மா ஒரு ட்ரிப் மாதிரி, ஒரு ஹாரர் ட்ரிப் மாதிரி கூட்டிட்டு போயிட்டு வருவாங்க. நல்லாவே போயிட்டு இருக்க பிசினஸ்ல ஒரு வாட்டி ஒரு கேங் வந்து நாங்க தான் இடத்த சூஸ் பண்ணுவோம், நீங்க கூட்டிட்டு போற இடத்துக்குலாம் வரமாட்டோன்றாங்க. சரின்ட்டு ஒரு இடத்த டிசைட் பண்றாங்க. அது ஒரு பாழடைஞ்ச ரேடியோ ஸ்டேஷன். ஆல்ரெடி அங்க போனவங்களாம் இறந்து போனதுனால அந்த பில்டிங்கே பேன் பண்ணி வச்சிருக்காங்க, அதாவது சீல் வச்சு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அங்க கூட்டிட்டு போறாங்க. இவங்க எல்லாருமே போயிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வெளியே வந்துடுறாங்க. என்னடா இது அப்படின்ட்டு பார்க்கும்போது வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரா இறக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எல்லாம் ஏன் இறந்து போறாங்க, எதுக்காக இறந்து போறாங்க, இதுக்கு பின்னாடி இருக்க அமானுஷ்ய விஷயம் என்ன, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஒரு ஹாரர் த்ரில்லர் படம்னா என்ன ஸ்டோரி பிளாட் இருக்குமோ அதை அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. அதை முடிஞ்ச அளவு சுவாரஸ்யமா பிரசன்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நம்ம ஹீரோவா இருக்கட்டும், ஹீரோயினா இருக்கட்டும், சாண்டியா இருக்கட்டும், எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. இவங்க 3 பேர் கேரக்டருமே ஓரளவு நீட்டா எழுதியிருக்காங்க. இவங்க ஃபாலோ பண்ண இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். படத்துல ஒரு ஹாரர் எலிமெண்ட்ஸ்ல ஓரளவு நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பெருசா குறை சொல்ற அளவு இல்ல. அதுக்கேற்ற மாதிரி டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸையும் தரமா பண்ணிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. படத்துல இவங்க மெயின்டைன் பண்ணிருக்க ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ரொம்ப நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஹாரர் த்ரில்லர் படம் தான், அதுவும் டெம்ப்ளேட்டான ஸ்டோரி பிளாட் தான். இருந்தாலும் முடிஞ்ச அளவு அது சுவாரஸ்யமா பிரசன்ட் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஆவரேஜ் படமா தான் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. படத்துல அடல்ட் கண்டென்ட்லாம் இல்ல, ஃபேமிலியோட ட்ரை பண்ணலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.